ஸ்தோத்திரம். வருஷ தொடக்கம் முதல் இம்மட்டுமாய் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து பாதுகாத்து நடத்தி வந்த மேலான தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தர்களை நடத்தி வந்த வழிகளை நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், வேதனைகள் மத்தியிலே நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பாதுகாத்து நடத்தி வந்தீர். அப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும் வரவண்டில் கொண்டு வருவீராக என்று நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருக்கும்போது தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து பொறுப்போடும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே வாழ்விலே நீ செய்தவன்மைக்கே ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான்
ஹalleluya. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும் ஆகும் எல்லாம் உம்மாலாகும் என்ற பாடலை நாம் பாடி தேவனை மையப்படுத்தும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya. Hallelujah.
அதிசயங்களோடு இருக்கிறார். எல்லா கத்தோட எழுது தேவ சமுதிரம் போவாங்க. அல்லேலூயா. Glory. நம்முடைய அருமை ஆண்டவர் ஆராதனைக்குரிய சர்வ வல்லமை உள்ளது. Oh, hallelujah. Glory Jesus. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah. ஆமென். hallelujah. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நீரே, ஆரின் கொடியில் பறை ஆராதனை
ஆராதனைக்குரியவரே, ஆராதனை மந்திரவாடுகிறவர் உலாவுகிற தேவன், மகிமை ராஜாவாய் இருக்கிறீரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ரட்சகரே, அன்பின் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆராதனை மத்தியில் அச்சமடைகிற தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து நம்மிடங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். உடனே சொற்குரல் கேட்க கத்த உதவி செய்யும் ஆண்டவரே. தடைகளை கத்த மாற்றுவீராக. பெரிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான நாளிலும் வருஷத்தின் தொடக்கம் முதல் இந்த நாள் வரையிலேயும் தேவன் நம்மை பாதுகாத்தார். ஆமென். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல இதுவரையிலேயும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் சுமந்து வந்தார். ஆமென். அல்லேலூயா. பல மாற்றங்கள் தேசத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வருங்காலங்கள் எப்படி இருக்கும் என்று யாரும் யூகிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராக இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அல்லேலூயா, அவருடைய வார்த்தை நன்மையை கொண்டு வரும். ஆமென். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போமாக. உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போமாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துள்ளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. ஆமென். வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை அவர் அனுப்புகிற தேவன். ஆமென். ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அங்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஒரே ஒரு வார்த்தை சிருஷ்டிக்க உண்டாக கடவுள் என்றார், உண்டானது. ஆமென். வார்த்தையினால் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை தேவ மக்களுக்கு நேராக கடந்து வருகிறது.
ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இறங்குகிறதா? மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல. கையை பயிர்களுக்கு மழை கட்டாயம் தேவை. ஹல்லேலூயா. மழை இல்லை என்றால் பயிர்கள் எல்லாம் என்ன ஆயிரும்? வாடி போகும், பலன் கொடுக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பலன் கொடுக்க வேண்டும் என்றால் மழை வேண்டும். பாருங்கள், இந்த நாட்களில் இயற்கையின் சீற்றங்கள் பல நிலையில் இருக்கிறது. அநேகர் பேசும்போது சொன்னார்கள், எல்லா வருஷத்தை விட பயங்கரமான நல்ல மழைகள் எங்களுக்கு கிடைத்தது என்று சொன்னார்கள். ஒருபுறம் மழையினால் மகிழ்ச்சி உண்டாகிறது, ஒருபுறம் மழையினால் துக்கமும் சஞ்சலமும் உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையும் அதுபோல. கையை கர்த்தருடைய வார்த்தை நன்மையை செய்யும், கர்த்தருடைய வார்த்தை நியாயமும் தீர்க்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்லிய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. அப்போ எப்படி ஒரு மழை பெய்யும் போது நன்மையும் உண்டாகிறது, அதிகமான நன்மை உண்டாகிறது, அதிகமான அழிவும் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்மை மட்டும் அல்ல, தீமையும் அழிவும் உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆமென், வார்த்தையை கைக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆமென், எப்படி இளம் பயிரின் மேல் மழை பொழியும் போது, ஆமென், அந்த பயிர் ஜீவன் பெற்று வளர்கிறதோ, ஹல்லேலூயா, அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆமென், ஜீவன் பெற்று வளர்கிறதா இருக்கிறது. ஏசாயாவில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமாக. மாறியும் உறைந்த மழையும் திரும்பாமல், அதனுடைய 55ஆம் வசன அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். மாறி உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவிடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளைபடி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறது எப்படி என்று சொல்கிறார். அல்லேலூயா. மழையினால் உண்டாகிற நன்மை. ஆமென். அல்லேலூயா. மழை இல்லை என்றால் வாடி போகும். ஆமென். அல்லேலூயா. மழை இல்லை என்றால் தேசம் காய்ந்து வறண்டு போகும். உலகத்தில் பல தேசங்களில், பல நாடுகளில் மழை இல்லாதனால் எவ்வளவோ விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது நாம் கேள்விப்பட முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை பேசாவிட்டால், ஆமென், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கை கொள்ளாவிட்டால், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அல்லேலூயா, வாழ்க்கையில் நன்மை உண்டாவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். மாறி உறைந்த மழை வானத்தில் இறங்கி அவிடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. மழையினால், ஆமென், ஆமென், பூமி செழிப்பாகிறது, பூமியில் பலன் உண்டாகிறது. ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கை உண்டாகிறது. ஆமென். இன்று உலகம் ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் என்றால், அல்லேலூயா, எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நினிவே தேசத்துக்கு நேராக வார்த்தையை சுமந்து கொண்டு, ஆமென், அல்லேலூயா, யோனா கடந்து சென்றான். ஆமென். அந்த வார்த்தை அங்கு தொனிக்கப்பட்டது. ஆமென். தேவனுடைய வார்த்தையாகிய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டதான நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு வர வேண்டியதான அழிவு, வர வேண்டிய தீர்ப்பை கர்த்தர் மாற்றினார். ஆமென். மனம் திரும்பும் போது, அல்லேலூயா, ஆயத்தமாய் உள்ளம் திறக்கும் போது, ஆமென், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, ஆமென், அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிறதா இருக்கிறது. பாருங்கள், ஒரு தேசம் அழிவதை தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை. தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அங்கு தேவன் உண்டாகிற நன்மை உண்டாக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. தேவனால் உண்டாகிற நன்மை உண்டாக வேண்டும் என்றால், தேவனால் உண்டாகிற பாதுகாப்பு உண்டாக வேண்டும் என்றால், தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால், தேசம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். கைகளை தட்டி கற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேளாமல் போனதினால்
அவருடைய வாழ்க்கையில தேவ கோபம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஏன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை? பிரைஸ் காட். வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை கூப்பிட்டேன், அழைத்தேன், அவர்களே கேளாதவர்களை போல போனாங்க. ஆமென். நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேட்கவில்லை, கவனிக்கவில்லை. அதுபோல அவர்கள் கூப்பிடும் போது நான் கவனிக்க மாட்டேன் சொல்றார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை, ஒரு குடும்பத்தில், தேசத்தில் நன்மை உண்டாக வேண்டும் என்றால் அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டிய மிக அவசியமா இருக்கிறது. யார் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நன்மை செய்யும். அல்லேலூயா. பாருங்கள், மாறி உழைந்த மழை வானத்திலிருந்து இறங்கி அவிடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எதற்காக நனைக்கிறது? பிரைஸ் காட். இங்க பிரயாசப்படுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. பூமியை நனைத்து அதில் என்ன செய்யறா? முளை கிளம்பி விளையும்படி செய்து. அடுத்த பாயிண்ட் சொல்ற, விதைக்கிறவனுக்கு விதை, பிரயாசப்படுகிறவனுக்கு நீதி, விதைக்கிறவனுக்கு நீதியினுடைய பலனை அறுவடை செய்ய, நன்மையை விதைக்கிறவனுக்கு நன்மை பலனை அறுவடை செய்ய. ஆமென். தெய்வ பயத்தோடு வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு அதற்குரிய நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவதற்காக ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆமென். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை நன்மை செய்வது போல ஹல்லேலூயா பண்படுத்தப்பட்ட நிலங்களில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு பலன் உண்டாக பண்ணுகிறது போல ஹல்லேலூயா தேவன் சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஆமென். அங்க பார்த்தோம், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். ஆமென். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, அது வெறுமையா என்னிடத்தில் திரும்ப. அப்ப தேவனுடைய வார்த்தை அல்லேலூயா வெறுமை அல்ல, செயல் அற்றதல்ல. தேவனுடைய வார்த்தை என்ன உள்ளது? ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. விசுவாசிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் அந்த வார்த்தை அற்புதத்தை செய்யும். ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுகின்றார்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொன்னால் அதே நேரத்தில் அற்புதம் நடந்தது. தேவனுடைய வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தையை யார் கை கொண்டு நடக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாத்தியத்தையும் மாற்றுவார், எல்லா கட்டுகளையும் உடைத்து போடுவார். இரவும் பகலும் வேதத்தில் தியானம் வாசிக்கும் வசனத்தை ஒன்ற சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருந்து உள்ளான இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தையாகிய சத்திய வசனத்தில் என்ன வைக்கணும்? பிரிய வைக்கணும். ஏதோ கடமைக்காய் கேட்பதல்ல. கேட்கும் போது ஒரு எமோஷனல் ஒரு அல்லேலூயா போடுவதல்ல. அல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்குள் உள்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உள்ளான பிரியும் இருதயத்தில் இருந்து அதன் மேல் ஒரு ஆர்வம் உள்ளதா இருக்க வேண்டும். வசனத்தை நுனிப்புல் மேய்ந்தது போல மேல்வாரியாக ஏதோ நமக்கு சமாதான ஆறுதல் கிடைக்கிறது போன்ற வசனத்தை தேடி பிடிப்பதல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்கிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேல் கர்த்தர் நன்மையை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. பயமாகிய பண்படுத்துதல், கீழ்ப்படிதலாகிய பண்படுத்துதல், அல்லேலூயா. தாழ்த்தி அர்ப்பணிப்பதாகிய பண்படுத்துதல், அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆமென், அந்த வாழ்க்கையில் தேவனால் உண்டாகிற நன்மை உண்டாகும். அப்படியே வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து, நான் அந்த முதலாவது உங்களுக்கு சொன்னேன், 2 சம்பவம் நடக்கும். ஆமென். ஆமென். கர்த்தர் அனுப்புவது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும், கீழ்ப்படியாவிட்டால் சாபமும் உண்டாகும்.
பாவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தையும் சாபத்தை வாசிக்கிற வசனத்தை, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் சாட்சி வைக்கிறேன். கைவிதலையிலே சொல்லும். கர்த்தர் 2 காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எதை வேண்டுமென்றாலும் நீ தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இதனால் 2 நன்மை, ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். ஆமென். ஆமென். ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம். அப்ப அதை 2ஐயும் பெற்றுக் கொள்ளுகிற, அதில் எதையும் தெரிந்து கொள்ளுகிறதற்குரியதான அந்த நிலையை யாரிடத்தில் விடுகிறார்? மனிதனிடத்தில் விடுகிறார். ஆமென். இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாகும். அப்ப புசிக்கிறதும் புசிக்காம இருக்கிறது யாருடைய வேலை? தெரிந்து கொள்ளுதல் மனுஷனுடைய வேலை. தேவன் உனக்கு நன்மையை மட்டும் நீ அனுபவிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். நீ ஜீவனை பெற்று வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் அதற்கு கர்த்தர் வைக்கிற வார்த்தை, அவருடைய வசனம் சத்தியம். ஆமென். இதை கைக்கொள், இதன்படி நீ வாழு. அல்லேலூயா. உனக்கு நன்மை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கிற வேதத்தில். எல்லா வாக்குத்தத்தமும் சும்மா இல்ல, ஒரு கண்டிஷன் வைத்திருக்கிறார். இதை செய்தவன் நான் உனக்கு செய்வேன், இதன்படி வாழ்ந்தால் இது உனக்கு உண்டாகும். ஆமென். தெய்வீக ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் இதை குருட்டுத்தனமாய் பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உன் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்றால் அங்கு ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக வைத்திருப்பார். பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியை நான் எப்படி வைக்கிறேன்? சாட்சி. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். எதற்கு? ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பாடு 1, 2, 3 வசனத்தை பாருங்கள். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. எவ்வளவு அழகான வார்த்தை. கைவிதலில் சொல்லும். வானங்களே கேள், பூமியே செவி கொடு. அர்த்தம் சொல்றாங்க. தேவனுடைய சத்தத்தை வானங்களும் பூமி என்ன செய்ய கவனிக்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தையின் வல்லமை. அல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு ஒரு ஜீவனற்றதை போன்றிருக்கலாம். உலர்ந்த எலும்புகளை உயிரிட செய்த வல்லமை உள்ள தேவன் சகலமும் ஆமென் தேவ சத்தத்தை கேட்கிறது. இன்னும் அந்த கட்டடத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறது நம்ம சர்ச்சை கட்டடம் ஆராதிக்கிற இடம் உண்மை. ஆனால் இங்க இருக்கிற ஒவ்வொன்றும் தேவ வார்த்தையை கேட்கிறது. இவைகள் எல்லாம் ஒரு நாள் கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கும். ஆமென். சீசர்ல பார்த்து சொன்னா, நீங்க ஒரு கிராமத்தில் போகும்போது அல்லது ஒரு வீட்டில் போகும்போது அந்த வீடு நீங்க என்ன செய்ய, பட்டணத்தை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானங்கள். அங்க இருந்த அந்த ஆசீர்வாதம் அங்க தாங்கும். இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களோட தொடர்ந்து வந்துடும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க, பேசுனாங்கன்னா அந்த அந்த பட்டணத்தை விட்டு வரும்போது காலை இருக்கிற தூசியை உதறி விட்டுட்டு வாங்க. எப்படி இருப்பாருங்க? ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு அழகா. நேயத்திற்கு நல்ல அல்லேலூயா. அவர்களுக்கு உணவும் அந்த தூசி சாட்சி கொடுத்துடுவாங்க. சும்மா இருந்து வைக்கலையா? தேவனுடைய வார்த்தை மனிதன் கேட்கிறாரோ இல்லையோ, அல்லேலூயா, சகல விருட்சங்களும் ஆமென் நம்முடைய பார்வை உயிரற்றதாய் காணப்படுகிற அனைத்தும் கேட்கும். ஆமென். ஒரு நாள் தேவன் முன்பதாக மனிதன் பெண் சென்றிருக்கும் போது, ஆண்டவரே நாங்கள் இதை கேட்கவில்லை. ஏன்னா மனிதன் மறக்கக்கூடியவன். நேயத்திற்பு நாள் மனிதனுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். என்னது சொல்ல சத்தமா சொல்ல. இப்ப 10 முறை சொல்ல வேண்டிய அன்னைக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். அல்லேலூயா. காரணம், நேயத்திற்பு குறித்து ஒரு பெரிய ஒரு பரிசுத்தமான் பயங்கரமான பேசியிருக்கிறார். அது எப்படின்னா, ஒரு மனிதன் தேவனுக்கு அங்க தேவ சமூகம் கர்த்தர் அங்க உட்கார்ந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவன் அங்கு
அந்த நியாயாசனமாகிய தேவ சமூகத்திற்கு முன்னதாக கடந்து போகும்போதே அவருடைய வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல், அதாவது மன்னிக்கப்பட்டிருந்தால் அங்கு அது போயிடும், மன்னிக்கப்படாததெல்லாம் அவனுடைய கண்களுக்கு முன்பதாக அவனே பார்ப்பான். அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தார். அப்போது ஒரு மனிதன் போய் நிற்கும்போது, இப்போ பாருங்க, ஒரு பெரிய கிளாஸ் கண்ணாடியினால் பதிக்கப்பட்ட ரூம் வைத்துக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. அதில் ஒரு மனுஷன் நின்னா சரீரத்தில் உள்ள எல்லா பகுதியும் தெரியுமா தெரியாதா? சொல்லு. முன்பக்கம் மட்டுமல்ல, எங்க சுத்தி கண்ணாடி. நியாயத்தீர்ப்பு நாளில் அல்லேலூயா ஒரு நபர் அங்கு போய் நிற்கும் போது அவன் செய்தது எல்லாம் அவன் பார்ப்பான். புரியுதா இல்லையா? அதாவது மனுஷனுடைய அந்தரங்கத்தை குறித்து நம்ம நினைப்போம், முடிஞ்சு போச்சு, போன கதறி அழுது மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து மனம் திரும்பி வாழ்ந்து விட்டால் அது கர்த்தர் மறந்துடுறார். அந்த மனுஷன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. பேசுகிற வார்த்தை, வாயிலிருந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து கடன் கொடுக்கணும். இருதயத்தின் அந்தரங்க சிந்தனைகளை குறித்து. அப்போ யோசித்து பாருங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ காரியத்தை பார்த்து இருதயத்தில் விரும்புகிறோம். நல்லதையும் விரும்புகிறோம், பொல்லாததாகவும் விரும்புகிறோம். வாயில் பேசுகிற வார்த்தை எவ்வளோ பொய்கள் பேசுகிறோம், புரட்டி பேசுகிறோம், மிகைப்படுத்தி பேசுகிறோம். பேசிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்கள் சோத்திரமாப்பா நேற்று அப்புறம் வந்துடும் பயங்கர ஜபம், 2 கை தட்டு. உடனே நம்ம ஆளுக்கு நினைக்கிறது என்ன, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் மறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, நேற்றுள்ளதான் கிடையாது. போனால் நீ மறப்ப. சகலம் துணிகரமாய் வாழ்கிற வாழ்க்கை, துணிகரமாய் செய்கிற எல்லாம் வேதத்தை ஒரு நாள் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார். அதாவது அவர் ஒரு நபர் என்ன தவறு பாவம் செய்தார்களோ, செய்த பாவத்தை அன்று அந்த மனுஷனுடைய கண்களும் முன்பதாக அவன் பார்ப்பான். எங்க செய்தாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு முன்ன செய்தாலும் சரி, எல்லாம் பார்ப்பான். அந்த பாவங்கள் அவன், ஐயோ நான் இதெல்லாம் அப்பா, அவன் ஞாபகம் என்ன ஆயிரும், அதிகமாக பார்த்துட்டு அவனாகவே நீ அங்கே போன எடுத்து. இந்த நம்ம ஒரு படத்தில் ஒரு தடவை காலில் பிடிச்சி இழுத்துட்டு போ, அதல்ல. ஒவ்வொருத்தரும் இழுத்துட்டு போகணும். எத்தனை பேர் இழுக்கணும்? எத்தனை வருஷம் நான் நியாயந்திருத்த முடியாது. இந்த ஒவ்வொருத்தனை காலில் பிடிச்சி இழுத்து கொண்டு அங்கே நரகத்தில் கொண்டு தூதனுக்கு பெரிய டயர்டாயிரும், தோத்துரும். அப்படி அல்ல. அதை பார்க்கும் போதே தான் செய்தது யார், எங்கெல்லாம் நின்று, எந்த இடத்துல நின்று, யார் இடத்துல எல்லாம், எப்படி எல்லாம், இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கிட்டு 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 கிட்டுன்னு வரும். பாப்பா ஐயோ ஐயோ சொல்லிட்டு தானாகவே எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு தானாகவே. அப்போ அந்த பாவங்களை ஐயோ, ஏன்னா தேவன் முன்பது அவனால் நினைச்சு நிற்க முடியாது. அந்த பயம் அங்கே நடுக்கும். அவனாகவே அந்த தண்டனைக்குரிய இடத்தில் சென்று விழுந்து விடுகிறான். எவ்வளோ ஒரு பயங்கரமான கண் இது. மணிக்கூர் கணக்காக நாள் கணக்காக போட்ட ஆண்டு நியாயந்திருக்கணும்னா நம்ம சர்ச்சில் உள்ளவங்களை எல்லாரையும் நியாயந்திருக்க ஆண்டு நினச்சா எத்தனை நாள் ஆகும்? வாழ்க்கை பூரா உள்ள சரித்திரம் பூரா எடுக்கணும்னா எடுத்து பார்த்தா அந்த ஆதி ஆகமத்தில் அதை எடு, உபாகமத்தில் இதை எடுத்து சொன்ன மாதிரி அப்படி கிடையாது. அவர்கள் செய்த ரகசிய பாவம், பரசிய பாவம், துணிகரமான பாவம், சதிகள், கொலைவரி எண்ணங்கள், பகைமை, சகலம் மன்னிக்கப்படாத எல்லாம் மனம் திரும்பி விட்ட மன்னித்து விடுகிறான். மனம் திரும்பிட்டு சோத்திரம் ஆண்டவரே மன்னியும், அப்புறம் திரும்பவும் பண்ணி செய்யும். அப்படியா? அல்ல. அழுது தேவ சமத்தை உடைந்து பாவத்தை அறிக்கையிட்டு உதட்டளவில் அல்ல, உள்ளம் உடைந்து அழுது யாரு ஒரு தவறு இருந்தால் கூட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மேற்கொண்டு
பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தெய்வ பயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டபடி வாழுகிற மனுஷனுக்கு அந்த தீர்ப்பில் நாம் விலக்கப்படுகிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் மறைக்கிறது. சிலவங்க எல்லாம் பச்சை, ஆனா அன்று உன் கண்ணு முன்ன நீயே பாவ இன்று மறைக்கிறதெல்லாம் அன்று வெளியரங்கமாய் கர்த்தருடைய பார்வை கண்கள் முன்பது மறைவான சிருஷ்டி ஒன்று சகலம் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கான்? வெளியரங்கமாய் நிர்வாணமாய். அப்படியே மறைப்பு இல்லை. அப்போ ஜட்ஜ்மெண்ட் நாளில் அதுதான் உண்டாகும் என்று அந்த தேவனுடைய ஊழியக்காரர் விளக்கம் கொடுத்து பேசினார். நான் புரிந்து கொண்டு அது கட்டாயமாக அப்படிதான் இருக்குமென்னு நானும் நம்பினேன். ஏன்னா அப்படிதான் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த புஸ்தகத்தை மாதிரி ஞாபக புஸ்தகம் அந்த 2010 மார்ச் மாதம் 12ஆம் தேதி அந்த 2 மணிக்கு செய்ய முடியுமா? முடியாது. அப்படி கிடையாது. அது அல்ல. ஞாபக புஸ்தகம் எல்லாம் உனக்கு அங்கே வந்துடும், மறக்க முடியாது. நீ அவருக்கு ஞாபகத்துக்கு அல்ல, யாருக்கு? உனக்கு ஞாபகத்துக்கு. நீ மறக்கிறவன், பொய் சொல்லி மறைக்கிறவன். ஆமாம். அப்போ அன்று அவைகளெல்லாம் உனக்கு முன்னே வரும். அப்போ ஞாபகம் வரும். ஞாபகம் மறக்காது. இல்லைன்னா இது இல்லை அப்படி சொல்லுக்கு இல்லை அன்னைக்கு. அதான் விஷயம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே நம்ம யார்கிட்டையும் ஒன்று பேசியிருப்போம். அதை ஒரு ஆள் நீங்கள் அண்ணன் இப்படி சொன்னீங்க, அவங்க ஒரு ஆள் ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம ஞாபகம் வாய்ப்பு இல்லையே. 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தாலும் மூஞ்சே நமக்கு தெரியாது. நேற்று 2 நாளுக்கு முன்னே ஒரு ஆளுக்கு வந்துடுவாங்க, நான் இன்னாராக நாடு எனக்கு தெரியல. விளக்கு சொன்ன உடனே ஓ அப்படியா, அண்ணன் நல்லா இருந்தீங்க. அப்போ ஒரு ஆளையும் மறந்துடுறோம், நம்ம பேசுனதும் மறந்துடுறோம், நம்ம செய்ததும் மறந்துடுறோம். ஆனால் ஞாபக புஸ்தகம் என்பது அவருக்கு அல்ல, யாருக்கு? உனக்கு. ஆமென். சகலம் வெளிப்படையான தோற்றத்தை நீ பார்ப்பாய். பரிசுத்தவான்களுடைய பிரதிபலன் அது வேறு. ஆவிகளை கத்து நியாயந்திருக்கும் போது, தன் பாவங்களை மறைத்து மாயமலம் பண்ணி வாழ்கிறவர்களை நியாயந்திருக்கும் போது இந்த சம்பவம் தான் நடக்கும். சகலம் என்ன செய்தாலும் சரி, தண்ணி அடித்தாலும் சரி, விபச்சாரம் பண்ணாலும் சரி, வேசித்தனம் பண்ணாலும் சரி, போய் உட்காந்துட்டு இந்த காம்பவுண்டு சவுத்து மேலே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலும் சரி, ஆமாம், கிணறு கேலி குத்து பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எல்லாம் எங்கே வரும்? நீ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தால, எங்கே நின்று எந்த இடத்து தவறு செஞ்சுட்டு யாருக்கிட்ட, அதை அப்படியே நீ பார்ப்ப. ஐயோ, அப்போ எல்லாம் மொத்தமாக என்ன ஆயிடுது? பயம். அந்த நபரே போயிடுது. நான் போட்டு யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வரும். அதாக்கம் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நமக்கு நேராக அனுப்புகிறார். நான் முன்பதாக ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தை வைக்கிறேன். நீ உன் சந்ததியும் என்ன செய்ய? பிழைத்திருக்க ஆசீர்வாத ஜீவனை தெரிந்து கொள்ளும், ஆசீர்வாதம் தெரிந்து கொள்ளும். அவன் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கை கொண்டு வாழ்ந்தார். அது உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும். மழை எப்படி பண்படுத்திட்டு இருக்கிறவர்களுக்கு அதற்குரிய பலனை கொடுக்க, பயிர்கள் முளைத்து பலன் கொடுக்க உதவுகிறதோ, அதுபோல பண்படுத்தாமல் சும்மா போட்டிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா, முள்காடு முளைத்து மண்ணையே மூடி இருக்கு. ஆனால் அதே மழை பல இடங்கள் என்ன உண்டாவது? அழிவை உண்டு பண்ணு. பல சம்பவங்கள் நடக்கும். தேவனுடைய வார்த்தை அப்படியே ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை ஆசீர்வாத சமாதானத்தில் தரும். இன்னொன்று கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கையில் சாபம் அழிவையும் கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையே நியாயந்திருக்கும். நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய வார்த்தையே நான் உங்களை என்ன செய்யும்? நியாயந்திருக்கும். அதனால தான் சொல்லுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தை வாய்ந்து பொறுப்புற வசனம் அது வறுமையாக திருநெடுத்து என்ன செய்வதில்லை, திரும்பாமல் இது விரும்புகிறதை செய்து காரியமாகும்படி வாய்க்கு. ஆமென். எதற்கு அனுப்பினார்? ஆமென். நான் சொன்னேன், வச்சிருக்கிறார் வசனம்.
கை கொண்டு ஜீவனையும் மரணம் ஆசீர்வாதத்தை சாபம் வைத்திருக்கு. நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கு. எதை தெரிந்து கொள்? ஜீவனை. அப்ப எதற்கு அனுப்பினார்? உன்னை அழிக்க இல்லை, ஆசீர்வதிக்க. அதை தெரிந்து கொண்டு கை கொள்ளுகளுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். கை கொள்ளாதவர்களுக்கு அது தீமையாய் சாபமாய். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், நாம் எதிரையும் ஓடி ஒழிய முடியாது, எங்கேயும் நம்மை மறைத்துக் கொள்ள முடியாது. எதிலிருந்து நான் நல்லவன் யோக்கியன் என்று தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. நம் வாயிலிருந்து தன்னை யோக்கியன், நான் நியாயமான நல்லவன் முடியாது. நீ நல்லவனா இல்லையா என்பதை ஜட்ஜ்மெண்ட் தான். இன்றுள்ள ஜட்ஜுகள் பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், பணத்துக்காக பதவிக்காக பொய் சொல்லி அவங்களையும் நியாயந்து இருக்கிற நியாயாதிபதி, ராஜாக்களையும் ஆமென், தலைவர்களையும் ஆமென், பலவான்களையும் நியாயந்து இருப்பார். ஆமென். அன்று ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த மேன்மையான ராஜ்யத்தை சொந்தித்துக் கொள்வார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கிற நாடுகள். ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்கள் நடுக்குவார்கள். மாயக்காரருக்கு என்ன பிடிக்கும்? நடுக்கம் பிடிக்கும். ஆமென். அதனால் சொல்ல மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழி, பனித்துள்ளுகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல என் வசனம் இறங்கும். ஆமென். இது உலர்ந்து போய் எனக்கு ஒரு மழை கிடைக்காதா என்று பூமி எதிர்பார்த்திருந்து மழை கிடைக்கும் அது எப்படி ஜீவன் பெறுகிறது. ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தை நன்மையை கொண்டு வரும். ஆமென். ஒன்றாம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனும் வாக்கியவான். அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது. வசனத்தை கை கொள்ளுகிறவர்களை ஒருபோதும் வாடி போக விட மாட்டார், ஒருபோதும் கண்ணீர் வடிக்க விட மாட்டார், ஒருபோதும் புலம்புவதற்கு விட மாட்டார். ஆமென். ஒருபோதும் துக்கத்தில் வாழ விடவே மாட்டார். ஆமென். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யும். கையை தலையில சொல்றோம். ஹல்லேலூயா. வசனத்து வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை நேசிக்கிற மக்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுக்காக சொல்றேன், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. எப்பொழுது என்னை தேற்றுவீர்? எவ்வளவு அழகா எதிர்பார்க்கிறார். ஆமென். உடைய வார்த்தை என்னை எப்ப தேற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை என்னை தேற்றுதலா, என் வார்த்தை வராதா ஏங்குகிற மக்கள் மேல் ஹல்லேலூயா வார்த்தை உங்களை தேற்றுகிறதாய் வருகிறது. தேவன் அனுப்புகிற வார்த்தை நம்மை ஹல்லேலூயா சமாதானத்தை மட்டுமல்ல தேற்றுகிறதாய் மாற்றுகிறது, பலனுள்ளதாய் மாற்றுகிறது. அதே வார்த்தை கீழ்ப்படியாதவர்களை நியாயந்திருக்கிறதாய் மாற்றுகிறது. இது நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் பூராவும் தேவன் நடத்தி வந்தார், கடைசி நேரத்தில் நம்ம கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேல் தேவனுடைய வார்த்தை ஆமென் இளம் பயிரின் மேல் பொழிவது போல கர்த்தருடைய உபதேசம் பொழியும். ஆமென். புல்லின் மேல் பனித்துளிகள் இறங்குகிறது, தேவனுடைய வார்த்தை உங்கள் மேல் இறங்கும். ஆமென். அர்ப்பணிக்கிற உங்களுக்கு ஆமென் அது உயிர் புத்துணர்ச்சி கொடுப்பது போல ஒப்பு கொடுக்கிற உங்கள் வாழ்க்கை ஆமென் மலர் கொடுக்கிற ஒரு செடியை போல உங்களை மாற்ற தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் எழுந்து இருப்போம். தேவ சமூகத்தில் Glory Jesus. Hallelujah. தேவ சமூகம் நம்ம அர்ப்பணிப்போம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நல்ல பிதாவே நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்மையான நாளிலும் உடைய வார்த்தையாய் கேட்கிறது விஷயம். மழை பலன் கொடுக்கிறதற்காக செடிகள் மேல் மர செடி கொடிகள் மேல் பெய்கிறது.
பனி புல்லின் மேல் விழும்போது எழுந்து நிமிர்ந்து நிற்கிறது போல போன உள்ளங்களை தேர்தல் அடைய, களைத்து போன உள்ளங்களை பலனடைய பண்ண, தேவனுக்கென்று கீழ்ப்படுகிற தெய்வ பயத்தோடு காணப்படுகிற மக்களுடைய வாழ்க்கை நன்மையை செய்ய தேவனுடைய வார்த்தை இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நேர கடந்து வருகிறது. யாரையெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, உள்ளங்களில் கர்த்தருடைய வார்த்தை செயல்படட்டும் அப்பா, நன்மையை கொண்டட்டும் அப்பா, பலனை உண்டு பண்ணட்டும் ஆண்டவர், கட்டப்பட்ட கட்டுகள் அறுக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு தேவனுடைய ஆசீர்வதிக்கிற தேவன், பலன் கொடுக்கிறவர்கள் தேவனுக்குரியவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். கேட்ட வசனங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆமென் நன்மையாய் மாறட்டும் அப்பா, ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆமென். வெறுமையாக வார்த்தை கொடுத்து திரும்பி வருவதில்லை, அந்த நோக்கம் வாழ்க்கை நிறைவேறட்டும். அந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி பெரிய அதிகரமை மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதா.